அம்மா அழறாங்க. அப்படியாம்மா? நான் வேணா போய் சித்தி கிட்ட ஏன் திட்டினீங்கன்னு கேட்டு வரட்டா? கௌரி, என்னாச்சு? அம்மா அழுகுறாங்க. சித்திக்கும் அம்மாவுக்கும் சண்டை டாடி. உண்மையா கணக்கு? கௌதம், கௌரி, நீங்க 2 பேரும் வெளியில போய் விளையாடுங்கம்மா. நான் கொஞ்சம் அம்மா விசாரிக்கணும். இது போலீஸ் ஸ்டேஷனா டாடி? பிரச்சனை எங்க இருந்தாலும் அதுக்கு தீர்வு சொல்ல வேண்டியது என்னுடைய வேலை. உங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. வெளியில போய் விளையாடுங்கப்பா, போங்க. கௌரி வா போலாம். இங்க இருந்தா டாடி நம்மளையும் விசாரிப்பாங்க. உமாக்கும் உனக்கும் என்ன ப்ராப்ளம்? சுண்டல் காணா போன விஷயத்த பெருசுப்படுத்தவானான்னு சொன்னேன்ல, அதை ஊதி பெருசாக்கி முட்டிக்கிட்டீங்களா? அத நான் நைட்டே மறந்துட்டேன். ஆனா உங்க தம்பி பொண்டாட்டி இருக்காளே, அத மனசுல வச்சிருந்து விடிஞ்சது எந்திரிச்சு வந்து என்கிட்ட சண்டைக்கு நிக்கிறா. அவதான் புத்தி இல்லாம பேசுறானா? உங்க அம்மாவும் அவளுக்கு சப்போர்ட்டா? அவ எது சொன்னாலும் நியாயமா இருக்குன்னு என்ன திட்டுறாங்க. என்னோட கெட்ட நேரம். இந்த வீட்டுல என்னோட நியாயத்தை புரிஞ்சுக்க ஒரு ஜீவனம் இல்ல. கனகு, நிறுத்து நிறுத்து. அப்படி உன் மேல அவங்க 2 பேரும் என்ன தப்பு கண்டுபிடிச்சாங்க சொல்லு. உமாவோட பொண்ணு மீனா வந்து எனக்கு பசிக்குது பெரியம்மான்னு சொன்னா. ஃப்ரிட்ஜ்ல இருந்து சுண்டல் எடுத்து கொடுத்தேன். எப்படி என் பொண்ணுக்கு ஊசி போன சுண்டலை கொடுக்கலான்னு சொல்லி ஒண்ணுமில்லாத விஷயத்த காரணம் காட்டி என்ன அவமானப்படுத்திட்டான். இவ்வளவுதான விஷயம். உமாவே தப்பு பண்ணியிருந்தா கூட அதை பெருசுப்படுத்தாம விட்டு கொடுத்து போறது தானே உனக்கு அழகு. இதே நீ புரிஞ்சுக்க மாட்டேன்ற. அப்போ நீங்களும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்களா? இனிமே இந்த வீட்டுல நான் இருக்கிறது பிரயோஜனமே இல்ல. கீழே இருக்கிற கோலு பொம்மைக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? என்ன இங்க என்ன நடந்தாலும் எதுவும் பேசாம அந்த பொம்மைங்க மௌனியா இருக்கிற மாதிரி நானும் இருக்கணும் தானே எல்லாரும் எதிர்பார்க்கறீங்க. என்னால அப்படி இருக்க முடியாது. எனக்கும் ரோசம் மானம் இருக்கு. நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு போறேன். ஏய் கணக்கு நில்லு. என்ன அப்பா அம்மா இல்லாத அனாதையாச்சு எங்க போவான்னு பாக்குறீங்களா? எனக்கு ஒரு மாமா இருக்காரு. அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவங்க வீட்டுக்கு நான் போறேன். என்னோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுக்கு பல பேர் இருக்காங்க. நான் வரேன். நான் சொல்றதுக்குள்ள வா 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 வா. நீ முதல்ல உட்காரு. இப்படி கோவத்துல தெளிவில்லாத வார்த்தைகளை அள்ளி தெளிக்காத. நீ முதல்ல அழுவறத நிறுத்து. உனக்கு இந்த வீட்டை விட்டு வேற எங்க போனாலும் மரியாதை கிடைக்காது. உனக்கு என்ன, இப்ப நான் உமா கிட்ட போய் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு விசாரிக்கணும். முடிஞ்சா 2 வார்த்தை திட்டணும். அதை நான் செய்யறேன். முதல்ல நீ அழுவறது நிறுத்து. நான் சொன்னதை கேளு கணக்கு. அழுவறது நிறுத்து. மீனா கண்ணு, ஏமா அழுதுகிட்டு இருக்க? பாட்டி பசிக்குது பாட்டி. என் செல்லத்துக்கு பசிக்குதா? ஆமா, உங்க அம்மா இங்க எதுவும் கொடுக்கலையா உனக்கு? வெளியில போயிருக்கா பாட்டி. வெளிய போயிருக்காளா? இங்க புள்ள பசியால துடிக்குது, அவளுக்கு ஒண்ணும் கொடுக்காம வெளிய போயிருக்கா. அவளை என்ன பண்றா பாரு. என்ன புள்ள எப்படியா கவனிக்கிறது? சே. ஏண்டா சீனு, அங்க புள்ள பசியால துடிச்சுக்கிட்டு இருக்கா. அவ ஏன் அழுவுறா எதுக்கு அழுவுறான்னு கேட்காம என்னமோ பரீட்சை எழுத போற மாதிரி உட்கார்ந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு அப்பனாடா? அதுக்கேமா நீ மீனா விட பெருசா கத்துற? அவ பசியில தான் அழுவுறான்னு எனக்கு நல்லா தெரியும். என்கிட்ட இருக்கிற பணத்தை கொடுத்து உமாவை பாலும் பிரெட்டும் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். இப்ப வந்துருவா. போடா மடையா. நேத்து ராத்திரில இருந்து மீனா பசியோட இருக்கா. இந்த பாலையும் பிரெட்டையும் கொடுத்தா எப்படி பசி ஆறுவான்னு நினைக்கிற? கையில காசு இருந்தா நானும் வேணுங்கிறத வாங்கி கொடுப்பேன். கையில காசு இருந்தா தானே. என்ன புள்ளடா நீ? ஏண்டா என்கிட்ட கேட்டிருந்தா நான் பணம் கொடுத்துருக்க மாட்டேன். அதை விட்டுட்டு புள்ளைய பட்டினியா போட பாக்குறிய? இந்த காசை எடுத்துட்டு போய் குழந்தைக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கி கொடு. உங்க பேத்தி மேல அளவுக்கு மீறி அன்பு வச்சிருக்கீங்க.
அதுக்கு நான் தடை போட விரும்பல. இப்ப போய் டிஃபன் வாங்கிட்டு வரேன். 10 நிமிஷத்துல வந்துடுறேம்மா. சீக்கிரமா வாங்கிட்டு வாடா, புள்ள பசியோட துடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்பா என்ன இந்த புள்ளைய கவனிக்கிறாங்களோ தெரியல, நான் என்ன பண்றதுன்னே தெரியலையே. ச்சே. என்னடி தங்கம், என்னப்பா செல்லம், அப்பா கிட்ட பணம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன், 5 நிமிஷத்துல டிஃபன் வாங்கிட்டு வந்துருவாரு, நீ சாப்பிடலாம் என்ன? அழக்கூடாது, இப்ப வந்துருவாங்க என்ன? எங்கம்மா போன? புள்ள பசியோட அழுதுகிட்டு இருக்கா. பிஸ்கெட் தான் வாங்க போனேன், இத பிரிச்சு கொடுங்க, பால் எடுத்துட்டு வரேன். சரி சீக்கிரமா வா. அப்பா வர்ற வரைக்கும் இத சாப்பிடு. இந்தாம்மா, இன்னொன்னு சாப்பிடு. இந்தா முதல்ல இந்த பாலை குடி. கொண்டா, நான் கொடுக்குறேன். ரொம்ப தான் அக்கறை பாரு, புள்ள பசியால துடிக்குது. பாவம். பாட்டி சுடுது பாட்டி. கொடுத்தாடா, இத ஊதித்தேன். உமா எங்க இருக்க நீ? இந்த வீட்ல என்ன நடக்குது? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. குழந்தைக்கு டிஃபன் வாங்கிட்டு வர போறேன்னு சொல்லிட்டு சீனு வெளியில போறான். ஏன் இந்த வீட்ல டிஃபன் பண்ணலையா? டிஃபன் பண்ணலன்னு யார் சொன்னா? எனக்கு பண்ணி தான் இருக்கா. ஆனா அம்மா, நான் உங்களை கேட்கல, உமாவை கேட்டேன். சொல்லு உமா. உன்னதாமா கேக்குறேன், சொல்லு. அப்படி என்ன உனக்கும் கணக்குக்கும் தீர்க்க முடியாத பிரச்சனை? 2 குடும்பம் ஒரே இடத்துல இருந்தா இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது சகஜம். அது புரியாம ஒருத்தர் வரிஞ்சு கட்டிக்கிட்டு சண்டைக்கு நின்னா பிரச்சனை பெருசாவுமே தவிர தீராது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்தாதான் குடும்பம்ன்றது சுமூகமா இருக்கும், மனுஷனும் நிம்மதியா இருக்க முடியும். இத பாருங்க மாமா, தப்பு யார் மேல இருக்குன்னு உங்களுக்கு இன்னும் சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். தெரிய வேண்டாம், எனக்கு தெரிய வேண்டாம். ஆனா தயவு செஞ்சு ஒருத்தர் மேல ஒருத்தர் குற்றப்பத்திரிக்கை வாசிக்கிறத நிறுத்திங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். உமா, இந்த பாருமா, நீ அழாதம்மா, அவன் கிடக்குறான். இல்ல, இது இனிமே சரிப்பட்டே வராது. உங்க மகன் வந்ததும் நான் பேசி இதுக்கு ஒரு முடிவு கட்டதான் போறேன். எனக்கும் கரகாக்கும் இனிமே ஒத்தே வராது. பாத்தீங்களா மாமா எப்படி பேசிட்டு போறாருன்னு? அவர் பேசிட்டு போறதுல எவ்வளவு உள்ளர்த்தம் இருக்கு தெரியுமா? அவரு சொல்லி என்ன பிரயோஜனம்? உலக வழக்கம் தானே, யாருதான் அவங்கவுங்க பொண்டாட்டி விட்டு கொடுத்து பேசுவாங்க. உங்க மகன் வரட்டும், இதுக்கு நான் எனக்கு ஒரு முடிவு கட்டியே தீருவேன். உமா, உமா, இந்தா குழந்தைக்கு டிஃபன் கொடு. இப்படி மானம் கெட்டு போய் அடுத்தவங்க வீட்டுல வந்து உட்கார்ந்து பிச்சை எடுக்கிறத விட மானத்தோட என் குழந்தை பட்டினி கிடந்து உயிரே விடலாம். அப்பாவது கட்டின பொண்டாட்டிக்கும் பெத்த குழந்தைக்கும் சம்பாதிச்சு சோறு பண்ணுங்கிற புத்தி உங்களுக்கு வருதான்னு பாப்போம். ஏய், என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? குழந்தை பசிக்கு அழுவுது, அறிவில்ல? டிஃபன் கொடு. குழந்தை மேல பாசம் போத்துக்கிட்டு வருதா? ஏன் குழந்தை மேல எனக்கு பாசம் இல்லாம போக மாட்டே? பிச்சை எடுத்தாவது உன்னையும் குழந்தையும் காப்பாத்துவேன். ஒட்டு வரவுன்னு நீங்க இங்க வந்ததுக்கு பதிலா அப்படி செஞ்சிருந்தீங்க, நல்லா சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏய், வந்திருக்க கூடாது, வந்துட்டோம். ஒண்ட வந்த இடத்துல உறவு கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும். உறவை வேணா விட்டு கொடுக்கலாம், மான மரியாதை யாரா விட்டு கொடுக்க முடியும்? கட்டின பொண்டாட்டிய புருஷங்கார அடிச்சாலும் வச்சாலும் தலையெழுத்தேன்னு வாங்கிக்குவா. இதே அடுத்தவன் பண்ணா எப்படி தாங்கிக்க முடியும்? யார் என்ன சொன்னாங்கம்மா? வேற யாரு? உன் அண்ணங்காரன் தான் திட்டிட்டு என்ன போனா. சொன்னார் சொல்லுங்க. உன் அண்ணிக்காரியும் இவனும் சண்டை போட்டத உன் அண்ணிக்காரி அவ புருஷன் வந்ததும் சொல்லியிருக்கா. அதை கேட்டுட்டு இருந்து உன் அண்ணன் இவகிட்ட சண்டை போட்டு போறாப்பா. என்னமோ அண்ணன் அண்ணன்னு பெருசா பீத்திக்கிட்டீங்களே, இப்ப போதுமா உங்க அண்ணன் பேசுறது? இது பாருங்க, இதையும் நீங்க என்ன எதுன்னு கேட்கலன்னா அப்புறம் நீங்க எனக்கு புருஷனா இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. இத பாருங்க, நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க மனசுல?
நான் உங்க கூட பிறந்த பாவத்துக்காகவும் இப்ப பழைக்க வழி இல்லாம உங்களை தேடி வந்த குற்றத்துக்காகவும் நீங்க என்ன வேணாலும் பேசலாம். ஆனா என் பொண்டாட்டியை பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? ஏன்பா நான் அப்படி என்ன உன் பொண்டாட்டியை கேட்டுட்டேன்னு இந்த குதி குதிக்கிற? நீங்க என்ன பேசுறதா இருந்தாலும் அதை என்கிட்ட தான் பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு என் பொண்டாட்டி கிட்ட போய் எப்படி பேசலாம்? இல்லப்பா சீனு, என்ன எப்படி பேசுற? நான் உமாவை வேற ஏதோ பொண்ண நினைக்கல, என் தம்பியோட பொண்டாட்டின்ற உரிமையில தான் அப்படி பேசினேன். நான் ஒண்ணு தப்பா பேசிடலையே, நல்ல விஷயத்தை தான் எடுத்து சொன்னேன். ஒரு கூட்டு குடும்பத்துல முட்டல் மோதல் இல்லாம வாழணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து தான் போகணும்னு சொன்னேன். அது மட்டும் இல்ல, தப்பு என் பொண்டாட்டி பண்ணியிருந்தாலும் உன் பொண்டாட்டி பண்ணியிருந்தாலும் தப்பு தப்பு தான். ஒரு மூத்தவன்ற முறையில அதை எடுத்து சொல்ல கூட எனக்கு உரிமை இல்லையா? அது மட்டும் இல்லப்பா, எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காணணும்னா அது சம்பந்தப்பட்டவங்க கிட்ட தான் பேசி ஆகணும். நீங்க ஸ்டேஷன்ல கட்ட பஞ்சாயத்து பண்ணி பழக்கப்பட்டதையெல்லாம் இங்க குடும்பத்துல காட்டாதீங்க. சரிப்பா சீனிவாசா, இனிமே நான் எதை சொன்னாலும் எப்படி சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க போறதில்ல. உன் ஒய்ஃபு உமா கிட்ட பேசுறதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க இங்கிலீஷ்ல சொன்னீங்களா, எனக்கு ஒண்ணும் புரியல, அதான் படுத்துட்டேன். சரி சரி உட்கார். சரி ஓகே, என்ன ஸ்பெஷல் நியூஸ்? கௌதம் குடும்பத்துல நாம எதிர்பார்த்ததை விட பரபரப்பா சச்சரவு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம். சச்சரவுனா குடும்பத்திலேயா இல்ல குழந்தைங்க கிட்டயா? குடும்பத்துல எஜமா, கௌரியோட அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் மோதல் வந்துருச்சு. பொம்பளைங்க ஆரம்பிச்ச சண்டைய ஆம்பளைங்க வெற்றிகரமா நடத்திக்கிட்டு இருக்காங்க. வெரி குட். அடிதடியில இறங்கிட்டாங்களா? அடுத்த கட்டமா அடிதடியிலே இறங்கிடுவாங்க. அப்படியா? உங்க ரெண்டு பேருக்கும் இந்த நம்பிக்கை வந்தாலே போதும். இந்த நல்ல செய்தி கொண்டு வந்ததுக்காக என்னோட அன்பு பரிசு இந்தாங்க, 2 ஆப்பிள். இந்த சண்டைக்கு என்ன விட்டு அணையாம பாத்துக்கோ. தீ கொழுந்து விட்டு எரியட்டும். கூடிய சீக்கிரத்துல குடும்பத்தை பிரிச்சிடும். நிச்சயமா உங்க ஆசை நிறைவேறும். நவராத்திரி முடியறதுக்குள்ள குடும்பம் மொத்தத்தையும் செதறு தேங்காய் சில்லு மாதிரி செதற வச்சிடலாம். பட் ஒரு விஷயம் மட்டும் எந்த நேரத்திலயும் உங்க கவனத்துல இருக்கணும். அது என்ன விஷயம் ஜமா? குடும்பம் பிடிச்சதுக்கு பிறகு கௌதம் கௌரிக்கு அவங்க அம்மா அப்பா பாசம் கிடைக்க கூடாது. அதுக்கு நானே நேர்ல வரேன். நீங்க 2 பேரும் எனக்கு பக்கபலமா இருக்கணும். நம்பினார் கெடுவதில்லைங்கிறது கண்கண்ட உண்மை ஜமா. நீங்க எங்களை முழுசா நம்பிட்டீங்கல்ல, கடைசி வரைக்கும் நாங்க உங்களுக்கு பக்கபலமா இருப்போம். காரியம் கணக்கச்சிதமா நடக்கும். இதுல உங்களுக்கு எள்ளளவும் சந்தேகமே வேண்டாம். ஓகே, 2 பேரும் இந்த ஆப்பிள சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு கொலு பூஜைக்கு போக தயாரா இருங்க. சரி ஜமா, பாத்துங்களா? கௌதம், உனக்கு வைக்கிறேன்டா நான் ஆப்பு.
என்னோட மரண விளையாட்டு விளையாடணும்னு என்ன இங்க கூட்டிட்டு வந்துட்டு எங்க போயிட்டா இந்த ரசாத்? ரசாத், ரசாத்! சின்னஞ்சிறு பாலகனே, எதற்காக என்னை அழைக்கிறாய்? என்னோட மரண விளையாட்டு விளையாடணும்னு என்ன இங்க கூட்டிட்டு வந்துட்டு எங்க ஓடி ஒளிஞ்சிட்ட? அற்பனே, மரணத்தை தழுவ அவ்வளவு ஆவலா? மரணம் எனக்கா உனக்கா என்பதை ஆட்டத்தின் இறுதியில் காண்போம். முதலில் என்னோடு விளையாடவா? நீ நினைத்தவுடன் விளையாட இது ஒன்றும் பல்லாங்குழி விளையாட்டல்ல, மரண விளையாட்டு. விளையாடுவதற்கு உத்தரவு பெற வேண்டும். அதுவரை வாழ்ந்துவிட்டு